தமிழகத்திற்கு பஞ்சம் பிழைப்பதற்காக பீகாரிலிருந்து வந்த ஒரு குடும்பத்தையே கருவறுத்திருக்கிறது ஒரு படுபயங்கர கும்பல். சிங்கார சென்னையை கொலை நடுங்க வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சாலையோரம் கிடந்த சாக்கு மூட்டையில் சடலமாக கிடந்த கணவரின் உடல். கூவம் ஆற்றங்கரையோரம் கரை ஒதுங்கிய 2 வயது குழந்தையின் பிணம். குப்பை குவியலுக்கு மத்தியில் மனைவியின் உடலை தேடும் போலீஸ் என கடந்த 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து வெளியான அப்டேட்களால் ஒட்டுமொத்த தலைநகரும் குலை நடுங்கி போயிருக்கிறது. ஒரே நாளில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கொலை செய்து உடலை வெவ்வேறு இடங்களில் வீசி சென்றிருக்கிறது ஒரு கொலைவெறி கும்பல். இந்த படுபயங்கர சம்பவத்தின் பின்னணியை கண்டறிய 5 தனிப்படைகள் அமைத்து கிரேட்டர் சென்னை போலீஸ் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. குடியரசு தினத்தன்று அதிகாலை பொழுதில் அடையாறு இந்திரா நகர் 1வது அவென்யூவின் சாலையோரமாக கிடந்த ஒரு சாக்கு மூட்டையிலிருந்து ரத்தம் கசிவதை அப்பகுதிவாசிகள் பார்த்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சாக்கு மூட்டையை திறந்து பார்த்தபோது அதற்குள் ஒரு இளைஞர் சடலமாக இருப்பதை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது 2 இளைஞர்கள் சாக்கு மூட்டையை பைக்கில் எடுத்து வந்து வீசி சென்றது பதிவாகியிருக்கிறது. அதோடு மீட்கப்பட்ட சடலத்தின் பேண்ட் பாக்கெட்டில் சில செல்போன் நம்பர்கள் குறித்து வைக்கப்பட்டிருந்ததை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் 24 வயதான கௌரவ் குமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. பீகார் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட கௌரவ் சென்ற ஜனவரி 21ஆம் தேதிதான் அவரின் மனைவி முனிதா மற்றும் 2 வயது குழந்தையோடு சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்கிறார். தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தில் எப்படியும் வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருந்த கௌரவிற்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதையடுத்து தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் காவலாளியாக வேலைக்கு சேர்த்து விடுவதாக கௌரவின் பீகார் நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை நம்பி அவரும் குடும்பத்தோடு அதே பகுதியில் தங்கியிருந்ததாக தெரிகிறது. இந்த சூழலில்தான் குடியரசு தினத்தன்று காலை கௌரவ் குமார் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். தனிப்படையினர் கௌரவின் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர்களும் காணவில்லை என்பது தெரியவர பதற்றம் மேலும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. உடனடியாக சென்னையில் கௌரவ் குமாருக்கு அடைக்கலம் கொடுத்த அவரின் நண்பர்கள் 7 பேரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஜனவரி 25ஆம் தேதி கௌரவ் குமாரை தொடர்பு கொண்ட வட மாநில தொழிலாளர்களின் ஏஜென்ட் சிக்கந்தர் என்பவர் கௌரவின் வாழ்க்கையை சென்னையில் செட்டில் செய்து கொடுப்பதாக நம்பிக்கை கொடுத்துள்ளார். ஆனால் அதற்கு கமிஷனாக கௌரவின் மனைவியை பங்கு போட சொல்லி வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற கௌரவிற்கும் சிக்கந்தர் தரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாக மாறியிருக்கிறது. அப்போது பீகார் மாநிலத்தை சேர்ந்த சிக்கந்தரும் அவரின் கூட்டாளிகளும் கௌரவை கொடூரமாக குத்தி கொலை செய்துள்ளனர். அதோடு கௌரவின் மனைவி முனிதாவையும் அந்த கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்க வேண்டும் என காவல்துறையினர் சந்தேகித்துள்ளனர். கௌரவை கொடூரமாக கொன்ற கையோடு அந்த கும்பல் முனிதாவையும் 2 வயது குழந்தையையும் கொன்றதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். இந்த சம்பவங்கள் அனைத்தும் தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் இருந்த கட்டிடத்தின் 3வது தளத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது. குடும்பத்தையே கருவறுத்த பிறகு கௌரவ் குமாரின் உடலை சாக்கு மூட்டையில் அடைத்து இந்திரா நகரிலும் முனிதாவின் உடலை பெருங்குடி குப்பை கிடங்கிலும் தம்பதியின் 2 வயது குழந்தையின் உடலை கூவமாற்றிலும் வீசி சென்றதாக கொலையாளிகள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். கௌரவ் குமார் மற்றும் அவரின் குழந்தையின் உடலை காவல்துறையினர் மீட்டுள்ள நிலையில் முனிதாவின் உடலை பெருங்குடி குப்பை கிடங்கில் தொடர்ந்து தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பீகார் மாநிலத்தை சேர்ந்த சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத், தாகூர், விகாஷ் ஆகிய 5 பேரை கைது செய்துள்ளனர்.
மேலும் இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்புள்ளதா என்கிற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.